அண்மை செய்தி. திருவேற்காடு கோலடி ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றத்தை எதிர்த்து பொதுமக்கள் சாலையில் போராடிய நிலையில் அவர்கள் குண்டுகட்டாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலை 8 மணிக்கு போராட்டத்தை தொடங்கிய மக்கள் உணவு கூட உண்ணாமல் சாலையில் அமர்ந்து போராடி வந்த நிலையில் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். தற்போது அந்த இடத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கு விவரம்? வணக்கம் தர்ஷினி. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி பகுதியில காலை 8 மணி முதலே சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உணவு அருந்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த பகுதியில கோலடி சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை வலுக்கட்டாயமாகவும் தற்போது குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து இந்த பகுதியிலிருந்து பேருந்துகளிலிருந்து அகற்றிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோலடி ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் ஆக்கிரமிப்பு அகற்ற வழங்கப்பட்ட நோட்டீஸை கண்டு மன உளைச்சல் தற்கொலை செய்து கொண்ட சங்கருக்கு இறப்பிற்கு நீதி கேட்டும் கோலடி கிராம மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திருவேற்காடு அம்பத்தூர் சாலையில காலை 8 மணி முதலே அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து வந்தனர். இதன் காரணமாக ஆவடி துணை ஆணையர் ஐமூன் ஜமால், திருவள்ளூர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. மேலும் ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை என மாவட்ட ஆட்சியர் கைவிடப்படும் என உறுதியளிக்கும் பட்சத்திலே போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் மக்கள் உறுதியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் காலை 8 மணிக்கு மேலே தொடங்கிய இந்த போராட்டம் தொடர்ந்து 8 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில பெண்கள் விட்டு இந்த பகுதி மக்கள் உணவு அருந்தாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் திருவேற்காடு கோலடி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை பெண்களை மற்றும் ஆண்கள் என அனைவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி காவல்துறை பேருந்தில் ஏற்றி இந்த பகுதியில் இருந்து அகற்றி தனியார் மருத்துவமனையில் கைது செய்து தங்க வைத்தனர். மேலும் 3 பேருந்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.